அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 698வது நாளாக இருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக 700 நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். இப்படியான ஒரு துயரமான சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் பாலஸ்தீன அப்பாவிகளை தொடர்ந்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இப்படியான சூழலில் தான் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் மூலமாக காசாவை அடைதல் என்கிற தொனிப்பொருளினூடாக கிட்டத்தட்ட 30,000 பேர் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் போட்டுகளில் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய இந்த பயணத்தில் மீண்டும் கிரேட்டா தன்பர்க் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிரபலங்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட படகுகள் அதே போல கப்பல்கள் என்கிற காரணத்தினால இஸ்ரேல் இவர்களை எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறது, இதற்கான இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் என்ன என்பது பற்றிய கேள்விகள் எல்லாம் சர்வதேச மட்டங்களில் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே 2010களில் இதே போன்று மாவி மர்மரா கப்பலை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி அதிலே உள்ளே நுழைந்து தாக்குதல்கள் நடத்தியதில் துருக்கியினுடைய கப்பலுங்கிற காரணத்தினால துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலை எல்லாம் உண்டாகி இருந்த சூழல்ல தற்போது பல நாடுகளை சேர்ந்த பல பேரும் கிரேட்டா தன்பர்க்கோடு இணைந்து காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது. இந்த பயணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த பயணத்திலே இணைந்திருக்கிறார்கள். எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த பயணத்தில் இணைஞ்சிருக்கிறாங்கிற காட்சிகள் தான் அந்த மஞ்சள் கலர்ல காட்டக்கூடியதாக இருக்குது. இதுல முக்கியமான விவகாரம் என்னன்னு சொன்னா அரபு நாடுகளில் இருந்தெல்லாம் பல பேர் வருகிற அதே நேரத்தில் இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இலங்கையில் இருந்தும் சில பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுல யார் யார் இலங்கையிலிருந்து போயிருக்கிறாங்கிற தகவல்கள் தெரியல. பட் என்னன்னா இலங்கையிலிருந்தும் இந்த அணிவகுப்பிலே காசாவை நோக்கி பயணிக்கிற பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான பயணத்தில் கடற்படை முற்றுகையை உடைத்து காசா மக்களுக்கு உணவு கொடுக்கிற இந்த பயணத்தில் மனிதநேயமிக்கவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னா, அபு உபைதா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அண்மையில் அறிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பாக நம்முடைய ஒரு நாள் அப்டேட்ல விரிவான விளக்கங்களையும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அபு உபைதா அவர்கள் இறந்து விட்டார் என்றோ அல்லது உயிரோடு இருக்கிறார் என்றோ எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கு. நம்முடைய அன்றைய அப்டேட்லையும் இதை தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் அல்லது ஷஹீதாகி விட்டார் என்கிற செய்தி வந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் இதுவரைக்கும் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் தளபதிகளுடைய போட்டோக்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் அந்த புகைப்படத்தில் காணப்பட்டார். இஸ்மாயில் ஹனியா அவங்க இருந்தாங்க, முகமது லைஃப் அவங்க இருந்தாங்க. அதை தாண்டி முகமது சின்வார் அவர்களும் அதிலே இருந்தார். முகமது சின்வார் அவர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று மே மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முகமது சின்வார் தொடர்பாக சொல்லி இருக்காத நிலையில் தற்போது அந்த புகைப்படத்தில் கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் முகமது சின்வார் அவர்களுடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த செய்தியெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அபு உபைதா கொல்லப்பட்டுட்டாருங்கிற செய்தி வருகிறது. அவர் கொல்லப்பட்டுட்டாரா இல்லையா என்று சொல்லாத பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் கொல்லப்பட்ட தளபதிகளுடைய புகைப்படத்தை மாத்திரம் வெளியிட்டிருந்தது. ஓரிரு நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு பின்னாடி அபு உபைதா அவர்கள் அணிந்திருப்பதை போன்ற ராணுவ சீருடை இருக்கக்கூடிய சேர்ல அப்படியே மாட்டப்பட்டிருக்குது. முன்னாடி அவர்களுடைய கூஃபியா மேசைக்கு மேலே இருக்கிற மாதிரியான காட்சி. இதை தவிர்த்து அபு உபைதா உயிரோடு இருக்கிறாரா மரணித்து விட்டாரா என்கிற எந்த விவகாரங்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேசவில்லை. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய
இந்த செயல்பாடுகள் ஒன்றை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார். ஏன்னா அவர் மரணித்து விட்டார் என்பதை சொல்லாமல் சொல்கிற சைக்கினைக்குரிய காட்சிகளை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல் ஜசீரா என்ன பண்ணாங்கன்னா, அல் ஜசீராவுடைய பாலஸ்டைன் பேஜில் முழுவதுமாக அபு உபைதா அவர்களுடைய இதுவரைக்கும் அவர் பேசின சில வீடியோ காட்சிகளை எடுத்து அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல வெளியிட்டிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏன் வெளியிட்டிருந்தாங்க? கவலையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் வெளியிடுவார்கள். எனவே அல் ஜசீராவும் இதை எப்படி புரிந்து கொள்கிறது என்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்று அவங்களும் புரிஞ்சு கொண்ட காரணத்தினால தான் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சில சகோதரர்கள் நமக்கும் சில வீடியோக்கள் அனுப்பியிருந்தாங்க, அபு உபைதா உயிரோடு இருக்கிறார், வந்து பேசுறாரு என்று சில பேர் பேசுறாங்கன்னு. அபு உபைதா உயிரோடு இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அவர் மீண்டும் வந்து பேசுவார். அவர் பேசினால் அந்த வீடியோ கண்டிப்பாக உலகத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அபு உபைதா அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் என்று அறிவித்த மாதிரியே அடுத்த நாள் இஸ்ரேல் மீது அட்டாக் நடந்தது. இந்த அறிவிப்புக்கு பிறகு இதுவரைக்கும் அபு உபைதா அவர்கள் நேரடியாக ஊடகங்களுக்கு வந்து எந்த வீடியோக்களையும் பேசல, எந்த ஆடியோக்களையும் பேசல. அபு உபைதாவுடைய பேர்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதுவரைக்கும் வெளியிடலங்கிறதையும் கவனிச்சுக்கிறீங்க. அபு உபைதா அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா சரி, காயப்பட்டிருக்கிறாங்க என்கிற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னா அபு உபைதாவுடைய பெயர்ல ஸ்டேட்மெண்ட்டாவது வெளியே வரும். ஆனால் இதுவரைக்கும் அப்படியான ஸ்டேட்மெண்ட் வெளியே வரவில்லை. எனவே அபு உபைதா உயிரோடு இருக்கிறார் என்றால் அதை உறுதிப்படுத்துவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்ய வேண்டிய வேலையை தவிர அவர் உயிரோடு இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார்னு இந்த வீடியோ வியூவர்ஸுக்காக செய்தி போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கூட பார்க்கலாம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மூசாவினுடைய கைத்தடி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில் ஒரு கைத்தடியை வச்சுக்கிடுவாங்க. அந்த கைத்தடி தொடர்பாக குர்ஆன் விரிவான பல செய்திகளை பேசுகிறது. அந்த பேர் மூசாவின் கைத்தடி என்கிற பேர்ல ஒரு அட்டாக் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். இந்த மூசாவின் கைத்தடி என்கிற அட்டாக்கு முன்பதாக கிதியோன் 1 என்கிற இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நடக்கிற போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாவூதுடைய கற்கள் என்கிற பேர்ல ஒரு அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாங்க. தாவூதுடைய கற்கள் அட்டாக்ல நிறைய இழப்புகளை உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறோம். மீண்டும் மூசாவினுடைய மூசாவினுடைய கைத்தடி என்கிற பேர்ல எங்களுடைய அட்டாக் ஆரம்பிக்கப்பட போகிறது. நீங்க காசாவுக்குள்ள மீண்டும் நுழைய ட்ரை பண்ணினீங்கன்னா, ஜெய்தூன் பகுதிகளில் எப்படி நூற்றுக்கணக்கான உங்களுடைய சோல்ஜர்ஸை நாங்கள் அழிச்சோமோ அதே மாதிரி நாங்கள் உங்களை அழிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை அல் ஜசீரா செய்தியாக்கி இருக்கிறது மட்டுமல்லாம, இந்த செய்தியில அபு உபைதாவினுடைய புகைப்படத்துக்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகளில் ஒருவருடைய புகைப்படம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய முகமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து எலைட் யூனிட்டை சேர்ந்த தளபதி என்று சொல்லப்படுகிறது. அவருடைய புகைப்படம் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அபு உபைதா அவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேல் அவரை கொன்று விட்டதாக சொல்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர் உயிரோடு இருக்கிறாரா, கொல்லப்பட்டு விட்டாரா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. சில நேரங்களில் தாமதமாகி உறுதிப்படுத்தலாம், அல்லது முகமது சின்வார் அவங்க கொல்லப்பட்டுட்டார் என்று இஸ்ரேல் அறிவித்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவிக்காமலே இருந்தாங்க. இப்ப முகமது சின்வார் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. எனவே காலம் தாண்டி கூட இந்த செய்திகள் வெளிவரலாம். அது இன்னொன்று என்ன கவனிச்சுக்கிறோம்னா, முகமது சின்வார் எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா, கோட்டைக்குள் நுழைந்தது இஸ்ரேல், அப்படி நடந்தது இப்படி நடந்தது திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய சில யூடியூப் மட்டும் இல்லாமல் தந்தி டிவி, மாலை மலர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குதா இல்லையா, இந்த ஊடகங்களை பத்தி நம்ம பேசி பேசி நம்ம காலம் கழிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட கேவலங்கட்ட சில ஊடகங்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அது உள்ள நுழைந்தார்கள் 2 மணி நேரத்துக்குள்ள அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துச்சு கதையெல்லாம் அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எப்படி கொல்லப்பட்டாருங்கிறத இஸ்ரேலே இதுவரைக்கும் சொல்லல. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர் கொல்லப்பட்டார் என்று மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு இவங்களாக உருவாக்குகிற கதைகள் என்பதையும் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் எரரும் இருக்கிறது. இன்னைக்கு காசா நவ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, செய்தி வெளியிடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளராக அறியப்படுகிற அபு உபைதா அவர்களுடைய உண்மையான பெயர் என்று கூட ஊடகங்கள் சில பெயர்களை சொல்கிறது. ஈவன் அல் ஜசீரா கூட ஒரு பெயரை சொல்கிறது. ஆனால் இதுதான் அவருடைய உண்மையான பெயரா என்பது கூட சந்தேகத்திற்கு இடமானதுதான். ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பொறுத்தவரையில் யாருடைய ஃபேஸை மறைச்சு செய்தியை வெளியிடுறாங்களோ அவருடைய உண்மை பெயரை அவங்க வெளியிட மாட்டாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக. இதுவரைக்கும் அபு உபைதாவுடைய யதார்த்தமான உண்மையான பெயர் இதுதான் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லவில்லை. அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அபு உபைதா என்கிற பெயரை ஒரு குறிப்பு பெயராக பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வர, ஏன்னா அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தெரியுது சில சகோதரர்கள். என்னன்னு கேட்டா, அபு உபைதா இதற்கு
வருவதற்கு முன்பதாக பலமுறை கொல்லப்பட்டிருக்கிறார். மீண்டும் அபு உபைதா வருவார் அப்படின்னு சொன்னா அபு உபைதா என்கிற அந்த பேர் ஒரு குறிப்பு பேர், அது ஒரு கதாபாத்திரம். அந்த இடத்துக்கு வருகிற யாரா இருந்தாலும் அபு உபைதா என்று அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் அவருடைய பேர் வேறொரு இப்ராஹிமா இருக்கலாம், மூசாவா இருக்கலாம், ஏற்கனவே இருந்தவர் ஒருத்தர், அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம். ஆனால் யார் வந்து அந்த செய்தியை சொல்லக்கூடியவருக்கு வச்சிருக்கக்கூடிய பேர் அபு உபைதா என்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வருகிறது. இது எல்லாமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பாக காசா நவாக இருக்கலாம் அல்லது குதுஸ் நெட்வொர்க்காக இருக்கலாம், இந்த மாதிரி காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி எந்த குறிப்புகளையும் சொல்லவில்லை. ஆனால் 2007 தொடக்கம் 2008 வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளராக ஐமன் தாகா அவங்க இருந்திருக்கிறாங்க. இவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு, ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அபு உபைதா என்கிற பெயரில் இவரும் அழைக்கப்பட்டார் என்கிற கதையாடல்களும் கருத்தாடல்களும் கூட இருக்கிறது. எனவே அல்லாஹு ஆலம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இதை பற்றிய செய்திகளை சொல்ல வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அபு உபைதா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு வெளிப்படையான எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு யூடியூபரும் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் அவங்க பழசுகளை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க, இல்லைன்னா சும்மா சொல்றாங்க என்று தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அபு உபைதா வீடியோவாக வந்துட்டாருன்னு சொன்னா நம்மளுமே சொல்லிட போறோம். இந்த அல் ஜசீராவே ஒரு பிரேக்கிங் நியூஸாக அதை போட்டு போறாங்க. இவ்வளவுதான் இந்த விவகாரம் என்பதை புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக மீண்டும் கொக்கரித்திருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. நமக்கு தெரியும் பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற செய்திகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது. அதற்கு எதிராக இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு அலெக்சாண்டர் டி க்ரூவை பயங்கரவாதத்தை அமைதிப்படுத்த முயலக்கூடிய ஒருவர் என்று சொல்லி இன்றைக்கு விமர்சித்திருக்கிறார். நீங்க வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீங்கன்னா பயங்கரவாதிகள் அங்கீகரிக்கிறீங்க. எவ்வளவு காலம்டா இதே கதையை சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க? பாலஸ்தீனம் என்றால் பயங்கரவாதிகள் என்று சொல்ல காலம் போய் இப்ப யார் உண்மையான பயங்கரவாதிங்கிறது உலகமே பெல்ஜியத்தினுடைய பிரைம் மினிஸ்டரே பார்த்துட்டாரு. மீண்டும் போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நாங்கெல்லாம் யார் தெரியுமா, எங்களை ஹிட்லர் கொண்டாந்து தெரியுமா என்று சொல்லி அதே பழைய கிளவி கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்களே தவிர யதார்த்தமாக அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் என்பதும் இன்றைக்கும் நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசா நகர ஆக்கிரமிப்பு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் மொத்தமாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தோல்வியை முழுவதுமாக இயால் ஜமீருடைய தலையில் அடிக்க போறாரு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கு. ராணுவத்துக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா ஏற்கனவே அக்டோபர் 7க்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள தாக்குதல்கள் நடத்தி அதுல தோல்வி அடைஞ்ச நேரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் பண்ணி இனிமே எனக்கு முடியாதுன்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு, அவன் தான் பொறுப்பு என்று சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு அவர தலையில போட்டாரு. அதே மாதிரி ஷின்பத் அமைப்பினுடைய தலைவரையும் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றஞ்சாட்டி ரிமூவ் பண்ணினாரு. மொசாதுடைய தலைவர் மேல எலிகேஷன் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டா என்ன தவிர நீங்க எல்லாம் தான் யுத்தம் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் என்ன பண்றாருன்னு கேட்டா புதிய ராணுவ தளபதி இயால் ஜமீர் தான் யுத்தத்தினுடைய தோல்விக்கு காரணம் என்கிற செய்திகளை அவர் முன்மொழிய போறாரு. அதற்கான தீர்மானங்களை எடுத்துட்டாரு. இது இஸ்ரேல் ராணுவத்துக்கு மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எப்படி போனாலும் உள்ளுக்குள்ளேயே அடிச்சு கொள்றாங்க. அவங்களே எல்லா பிரச்சனைகளையும் உண்டாக்கி அவங்களே பிரச்சனைக்கு தீர்வும் தேடக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் தோற்றுவிட்டது, தோற்று கொண்டே இருக்கிறது என்பதையும் இன்றைய செய்தியிலையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா இந்த யுத்தத்தில் டசன் கணக்கான இஸ்ரேலுடைய புல்டோசர்கள் அளிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே இஸ்ரேலுடைய 60% மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யாசின் 105 மூலமாக அளித்திருக்கிறார்கள். யாசின் 105 வெறும் $530 தயாரிக்கக்கூடிய அவர்களுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தயாரிக்கிற ஆன் ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, ஒரு சின்ன ஏவுகணை அது. அதே நேரத்தில் மெர்காவா டேங்க்ங்கிறது பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் உலகில் நம்பர் 1 டேங்கர்கள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த நம்பர் 1 இரும்பு குவிமாடம், அது தண்ணி இரும்பது, அதை அடிச்சு நொறுக்குகிற வேலையை வெறும் $530 செய்யக்கூடிய யாசின் 105 செய்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இஸ்ரேலுடைய புல்டோசர்கள் 40% மேற்பட்ட புல்டோசர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறதா பயன்படுத்த முடியாது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் ஹெப்ரானுடைய மேயர் தைசீர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க்
பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹெப்ரானுடைய மேயராக இவர் செயல்பட்டு வர்றாரு. இவர் தேர்தல் மூலமாகவே தேர்வு செய்யப்பட்ட ஒருவர். அவரையும் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். பொதுவாக வெஸ்ட் பேங்க்ல இதுவரைக்கும் 18,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற நிலையில காசாவினுடைய நிலை தொடர்பாக பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவர்கள் சவுதியினுடைய இளவரசர் MBSோடு முகமது பின் சல்மானோடு தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் நிலைமை பற்றி கேட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்துதான் எதிர்வருகிற 22ஆம் தேதி ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளியில பாலஸ்தீனத்தை தனிநாடாக முன்மொழிவது தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அந்த தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இப்படியான சூழல்ல இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர்கள் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் தான் பென்கிவிர். பென்கிவிர் இன்றைக்கு ஹெப்ரான் பகுதிகளுக்கு சென்றிருந்த நேரம் பென்கிவிரை கொல்வதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் திட்டமிட்டிருந்ததாகவும் கார் குண்டு வெடிப்பினூடாக பென்கிவிர் கொல்லப்படுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில ஷின்பத்தினுடைய முயற்சி காரணமாக அந்த கொலை முயற்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பென்கிவிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஷின்பத் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர்கள் அத்தனை பேருமே இனவாதிகள், அது வேற. ஆனால் அதிலே உச்சகட்டமாக முழுவதுமாக பாலஸ்தீன மக்களை கொல்லணும், பட்டினி போடணும், அழிக்கணும் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவன் தான் பென்கிவிர். பென்கிவிர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட இருந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த செய்திகள் உண்மையா பொய்யா என்கிற செய்திகள் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவுபடுத்தவில்லை. அவர்களுடைய அறிவிப்பு வருகிற போது அவற்றையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதே நேரம் இன்றைக்கும் ஜாயிட் டவுன் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 புல்டோசர்களும் அதே போன்று ஒரு மெர்காவா டேங்குகளையும் தாங்கள் அளித்திருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் மீது இன்றைக்கும் ஒரு பாரிய தாக்குதலை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான யமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்டைன் 2 வகையான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று துல்பிகார் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் என்று 2 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பிரிகேடியர் யஹியா சின்வார் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரியும். நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை சவுதி அரேபியாவுடைய யான்புக்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய கடற்பரப்புகளில் யமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு தாக்குதல் நடத்தியிருந்தது. அது ஒரு டேங்கர், எண்ணெய் டேங்கர், அது மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அது தொடர்பாக மேலதிகமான செய்தி என்னன்னு கேட்டா, அந்த டேங்கர் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் பயணித்துக் கொண்டிருந்தது. வலமையில பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமனுடைய படைப்பிரிவு யமனுடைய ரெட் சீல யமனுடைய எல்லை பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்கள் மீது தான் அட்டாக் பண்ணுவாங்க. முதல் தடவையாக 1000 கிலோமீட்டர் தாண்டி சென்று கப்பல் மீது அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே 1000 கிலோமீட்டர்கள் தாண்டி சென்றும் கப்பல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணைகள் யமனிடத்தில் இருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு. எனவே யமனுடைய படைப்பிரிவை நம்ம சாதாரணமாக இடைபோடக்கூடாது என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய அரசியல் விமர்சகர்களே பேசக்கூடிய நிலையையும் நம்ம பார்க்க முடிகிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்தும் பல நாடுகளிலும் பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மூத்தூர்ல அனைத்து பள்ளிகளும் ஒன்றிணைந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை ஜுமா தொழுகையை தொடர்ந்து நடத்த இருக்கிறார்கள். எல்லா பள்ளிவாசல்களிலும் ஜுமா தொழுகை முடித்ததற்கு பிறகு பேரணியாக ஒவ்வொரு பள்ளிவாசல் இருந்து மக்கள் வந்து ஓரிடத்தில் ஒன்று திரண்டு அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு மஹஜர் கையளிக்கிற நிகழ்வும் அந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மூத்தூருடைய இளைஞர்கள் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அனைத்து பள்ளிவாசல்களும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள் என்கிற நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள இருக்கிறேன். மூத்தூருடைய ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக அனைத்து சகோதரர்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மூத்தூரில் இருக்கக்கூடிய அனைவரும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார். அதே நேரத்தில் பக்கத்து ஊர்களில் இருந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக கலந்து கொள்ள முடியுமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நம்முடைய தெளிவான நிலைப்பாட்டை நாம் மக்கள் பயப்படுத்துகிறார். அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிரான நம்முடைய நிலைப்பாட்டையும் மனிதநேயத்தையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது நமக்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர்கள் அந்த மக்கள், நமக்காக பேசியவர்கள் அந்த மக்கள், நமக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் அந்த மக்கள். எனவே அந்த மக்களுக்கான இந்த போராட்டத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும். அத்தனை பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுப்பதனூடாக ஜனநாயக ரீதியாக நம்முடைய இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரம் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற நம்முடைய ஆதரவையும் வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். எனவே மூத்தூர்ல வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகையை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான அறிவிப்பை விடுத்தவனாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு
பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.